அன்பிற்குரியோர்களே, மடகாஸ்கார் தீவின் ராணியான ராணவலோனா தனது ராஜ்யத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை அடியோடு வெறுத்தாள். யார் கிறிஸ்தவர்கள் என சந்தேகம் வருகிறதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் விசாரணைக்கு அழைத்து வரும்படி தனது அதிகாரிகளை அனுப்பி வைத்தாள். விசாரணையின் போது 1600 பேர் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டது. ராணி அவர்களுக்கு கிறிஸ்துவை மறுதலித்து விக்கிரகங்களை வணங்கும்படி தவணை கொடுத்தாள். ஆனால் ஒருவரும் மறுதலிக்கவில்லை. அதன் விளைவாக சிலர் இருட்டறையில் தள்ளப்பட்டார்கள். அநேகர் கொலை செய்யப்பட்டனர். ராணி கொன்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பதிலாக 20 பேர் எழும்பினதினால் அவள் கொதித்தெழுந்தாள். அதன் பின்பு மேலும் 15 கிறிஸ்தவ தலைவர்களை கொல்ல உத்தரவிட்டாள். 150 அடி ஆழமுள்ள மலை உச்சியிலிருந்து தள்ளிவிடுவதாக அந்த தண்டனை இருந்தது. ஒவ்வொரு தலைவனின் இடுப்பிலும் கயிறு கட்டி மலையுச்சியின் அந்தரத்தில் தொங்க வைத்தாள். நீ கிறிஸ்துவை வணங்குவாயா அல்லது ராணியின் தெய்வத்தை வணங்குவாயா என்று கேட்க ஒவ்வொரு கிறிஸ்தவ தலைவனும் கிறிஸ்து மட்டும் என்று பதிலளித்தனர். உடனடியாக கயிறு அறுக்கப்பட்டு அவர்கள் தள்ளப்பட்டு பள்ளத்தில் இருந்த பாறையின் மேல் விழுந்து உயிரை அப்படி விழும்போது எல்லாரும் சப்தமாக தேவனை துதித்து பாடல்களை பாடினார்களாம். அன்பிற்குரியோர்களே, இதுதான் நிஜமான துதி ஆராதனையாக இருக்குமோ? வாழ்த்துக்கள்.